வெல்கம் டு சாய்ராம் கம்ப்யூட்டர் டியூட்டோரியல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ரிசல்ட்டு கிரேடு ரேங்க் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது. இதற்கு முன்னாடிய வீடியோவில் நம்ம டோட்டல் ஆவரேஜ் மேக்ஸிமம் மினிமம் ஃபார்முலாலாம் பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வீடியோவுக்கு போகலாம். தேங்க்யூ. டோட்டல் ஆவரேஜ் ஏற்கனவே யூடியூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதோடைய ஃபார்முலா நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி பார்க்க போது ரிசல்ட் கிரேட் ரேங்க். இந்த ரிசல்ட்டுன்னா என்ன? ஒரு ஒரு பையன் பாஸ் ஆர் ஃபெயிலான்னு பார்க்குறது, சரிங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 35 மார்க்கை விட அதிகமாக எடுத்திருந்தால், இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 35 மார்க் மேலே இருந்தால் பாஸ்ன்னு காமிக்கணும். ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் 35 விட கம்மியாக இருந்தால் ஃபெயில்னு காமிக்கணும். ஓகேங்களா? இதுக்காக தான் அந்த ஃபார்முலா எழுதுகிறோம். எது? ரிசல்ட்டு. ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபார்முலா எழுதுகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம்? ஈக்குவல் டு போடுறோம். ஃபார்முலா எழுதும் போது என்ன சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போடுறோம். இஃப் கண்டிஷன் செக் பண்ணால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 35 மார்க்கு மேலே இருக்கான்னா கண்டிஷன் செக் பண்ணும். இஃப் போட்டு ப்ராக்கெட் போட்டு B3 தமிழ் சப்ஜெக்டில் நான் 35 மார்க் மேலே எடுத்திருக்கானா, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 மார்க் விட அதிகமாக எடுத்திருக்கானான்னு செக் பண்ணுறோம். ஒரு கமா போடுறோம். திருப்பி இஃப் போடுறோம், ப்ராக்கெட் போடுறோம். மேக்ஸ் சப்ஜெக்ட் எங்கே? C3. ஸோ கிரேட்டர் தென் போடுறோம், ஈக்குவல் டு 35 மார்க்கு அல்லது அதுக்கு மேலுங்கிறதுக்காக தான் ஈக்குவல் டு போடுறோம், கிரேட்டர் தென் போடுறோம். ஸோ அடுத்த கண்டிஷன் இஃப் போடுறோம். சயின்ஸ் மார்க்கு ப்ராக்கெட் போடுறோம். சயின்ஸ் மார்க் எங்கே இருக்குது? D3ல் இருக்குது. ஸோ D3 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 கமா போடுறோம். திருப்பி இஃப் போடுறோம், ப்ராக்கெட் போடுறோம். சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் எங்கே இருக்குது? E3 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 கமா போடுறோம், இஃப் போடுறோம். இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எங்கே இருக்குது? F3ல் இருக்குது. ஸோ F3 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 கமா இந்த 5 சப்ஜெக்ட்டும் 35 மேலே இருந்தால் 5 சப்ஜெக்ட்டுக்கு மேலே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 35 மேலே இருந்தால் பாஸ்னு வரும். ஸோ ஏதாவது ஒரு இதில் 30 விட கம்மியாக எடுத்திருந்தால் ஃபெயில்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 35 மேலே எடுத்திருந்தால் பாஸ் ஆகும். இப்போ 5 சப்ஜெக்ட்னால 5 க்ளோசிங் ப்ராக்கெட்டை டைப் பண்ணுறோம். ஓகேங்களா? க்ளோசிங் ப்ராக்கெட் டைப் பண்ணுறோம். போட்டு ஒரு என்ட்ரு அடித்தோன்னா ஒரு ரிசல்ட் என்ன? ஃபால்ஸ்னு வருது பாருங்கள். ஏன் ஃபால்ஸ்? சோசியல் சயின்ஸில் 32 மார்க் எடுத்திருக்காரு. ஸோ நம்ம கண்டிஷன் என்ன? 35 விட அதிகமாக எடுத்திருந்தால் பாஸ் வரணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் செக் பண்ணோம். நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி போகிறோம். 35 40ன்னு மாற்றணுன்னா ரிசல்ட்டு பாருங்கள், பாஸ்ன்னு மாறிடுச்சு பாருங்கள். ஸோ எந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறும். இப்போ இன்னும் அடுத்த சப்ஜெக்ட் கண்ணனுங்கிறவங்க டைப் பண்ணுறோம். இஃப் போட்டு B4 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 கமா இஃப் ப்ராக்கெட் கிரேட்டர் தென் ப்ராக்கெட் C4 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 கமா இஃப் சயின்ஸ் சப்ஜெக்ட் எந்த இதில் இருக்குது? D4ல் இருக்குது. D4 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கமா 35 கமா இஃப் ப்ராக்கெட் E4 greater than equal to 35 comma if bracket F4 greater than equal to 35 comma double quotation pass double quotation fail. இப்போ எத்தனை சப்ஜெக்ட்? 5 சப்ஜெக்ட்டுங்கன்னா 5 ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட் டைப் பண்ணுறோம்.
டைப் பண்ணி என்டர் பாஸ். இப்படி ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது டைப் பண்ணோன்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸல் நம்ம கம்ப்யூட்டர் ஏன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுதுன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஃபார்முலா எழுதிட்டு ஈஸியாக காப்பி பண்ணலாம். ஸோ நான் இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். 30ன்னு போட்டோன்னா ஃபால்ஸ்ன்னு மாறுதுங்களா, ஃபெயில்னு காமிக்குது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம வந்து 35 விட கம்மியாக போட்டிருந்தால் ஃபெயில்ஸ் ஆகும். இப்போ இன்னும் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் காப்பி பண்ணுறோம். வாப்பா. அப்போ உள்ள டாட் பக்கத்தில் வைக்கணும். வச்சு ஃபார்முலாவை காப்பி பண்ணுறோம். ஆட்டோ ஃபில்லுங்கிற பேர். இப்போ பாருங்க, ஆட்டோ ஃபில் ஆகுதுங்களா. இப்போ எல்லாத்துலேயும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீ காசியோடைய ஃபார்முலா மேலே மாறிச்சுப்பாங்க. இஃப் B7 C7 D7 E7 F7 மாறிச்சுங்களா, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் வந்து ஈஸியாக மாறும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபார்முலா கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆட்டோ ஃபில் வச்சு எழுதலாம். இப்போ 500 ஸ்டூடெண்ட்ஸ் 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரெக்கார்ட் ரெடி பண்ணிங்கன்னா ஈஸியான மெத்தடில் இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணலாம். இதுக்காக தான் நம்ம கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணிவிட்டு லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதே ஃபார்முலாவை காப்பி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்க ரிசல்ட்டு பார்த்து நம்ம அடுத்து கிரேடுன்னா என்ன மீனிங்? கிரேடுங்கிறது H3ன்னு காமிக்குது. H3 எங்கே இருக்குது? ஆவரேஜுங்கிறதுல இருக்குது. ஸோ ஆவரேஜ்னா என்ன? பர்சன்டேஜ். 80% மேலே எடுத்திருந்தா A கிரேட், 70% மேலே எடுத்திருந்தால் B கிரேட், 60% மேலே இருந்தால் C கிரேட், அதை விட கம்மியாக எடுத்திருந்தால் D கிரேட்டுங்கிறத நம்ம இந்த ஃபார்முலாவில் மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி பண்ணுறோம்? ஒரு பையனுடைய ஆவரேஜை செக் பண்ணுறோம், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு. 80 மேலே இருந்தால் 80%. ஸோ இப்போ ஃபார்முலா ஈக்குவல் டு இஃப் போட்டு ப்ராக்கெட் போட்டு இந்த ராஜாங்கிற பையனுடைய ஆவரேஜ் எங்கே இருக்குது? H3ல் இருக்குது. சரிங்களா? H3 போடுறோம். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 80%. 80 மார்க்கை விட அதிகமாக இருந்தால் ஏன்னு டிஸ்பிளே பண்ணுங்கிற டபுள் கொட்டேஷன் போட்டு டைப் பண்ணுறோம், கம்மா போடுறோம். திருப்பி அதே இதை கண்டிஷன் செக் பண்ணுறோம். 80க்கு மேலே 70க்கு மேலே இருந்தால் பின்னு செக் பண்ணும். முதல் கம்ப்யூட்டர் வந்து 80க்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணும். திருப்பி 70க்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணும். திருப்பி என்ன பண்ணுறோம்? 60% மேலே இந்த பையன் எடுத்துருக்கானான்னு பார்க்கும். 60% மேலே எடுத்திருந்தா சின்னு காமிக்கும். இந்த பையனுடைய டோட்டல் எவ்வளவு போட்டிருக்காங்க? இப்போ சி. அப்படி இல்லைன்னா டின்னு காமிச்சிருக்கணும். லாஸ்ட்டு டியை காமிச்சிட்டு இப்போ 3 ப்ராக்கெட் போட்டிருக்கிறதுனால 3 ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா 3 க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு. ஸோ இந்த பையன் வந்து 57.8% எடுத்ததுனால இந்த 3 கண்டிஷன் செக் பண்ணி பார்த்துட்டு கிரேடு வந்து 60 விட கம்மியாக இருக்கா டி கிரேடுன்னு காமிச்சிடுது. சப்போஸ் இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டைப் பண்ணணும். இப்போ நான் அந்த சோசியல் சயின்ஸ் வந்து 40ங்கிறத ஒரு 90ன்னு மாற்றுறேன். அவன் பாருங்கள் ஆவரேஜ் மாறி வச்சுப்பாங்க 67.8%. 67க்கு மேலேன்னா சி கிரேட்னு ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்கிலீஷில் 55ங்கிறத வந்து 90ன்னு மாற்றுறேன். இப்போ பி கிரேட்னு மாறிச்சு பாருங்க. ஆவரேஜ் எவ்வளோ? 70% மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ 80% மேலே அதிகமாக இருக்குன்னா நான் ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட் 55ங்கிறத இல்லை தமிழில் 90ன்னு மாற்றுறேன். ஸோ இப்போ ஏ கிரேட்னு ஆயிடுச்சுங்க. ஆவரேஜ் 80%. அப்போ நம்ம எழுதின ஃபார்முலா வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம எழுதியிருக்க ஃபார்முலா வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்டு மாறும், டோட்டல் மாறும், ஆவரேஜ் மாறும், ரிசல்ட் மாறும், எல்லாம் மாறும். இதே மாதிரி எல்லா பசங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஃபில் யூஸ் பண்ணி காப்பி பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு சிச்சுவேஷனுங்க ஈஸியாக இண்டிவிஜுவலாக டைப் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ ஃபில்லுங்கிறத ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இப்போ ரேங்க்குங்கிற பார்க்கணும். யார் அதிகமான மார்க், ஃபஸ்ட் ரேங்க் யார், செகண்ட் ரேங்க் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக எக்ஸலில் ஒரு ஃபார்முலா இருக்குது, ஈக்குவல் டு ரேங்க்னு போடுறோம். ஸோ நம்ம வந்து எந்த பேஸ் பண்ணணும்னா இப்போ G3 எங்கே இருக்குது? டோட்டல் மார்க் வச்சும் போடலாம், இல்லை ஆவரேஜ் வச்சும் போடலாம். ஸோ இப்போ இதில் வந்து டோட்டல் மார்க்கு ராஜாங்கிற பையனுடைய G3. ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் போகிறோம்? இதில் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ G3லேருந்து G7 வரைக்கும் கம்பேர் பண்ணுன்னு சொல்லி இந்த ஃபார்முலா எழுதுகிறோம். எழுதிட்டு இப்போ இந்த இது ஆட்டோ ஃபில் யூஸ் பண்ணிங்கன்னா ரேங்க் வந்து கரெக்டாக வராது, தப்பாக வரும். ஏனென்றால்
நமக்கு வந்து ரேஞ்சு வந்து மாறுது. ஸோ ரேஞ்சு மாறும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஸோ ஈக்குவல் டு ரேங்க் G3, G3லேருந்து G7 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால 5 ஸ்டூடெண்ட்ஸு கம்பேரிசன் போட்டுரும். ஒரு என்ட்ரிக்கு அடிக்கிறோம். அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ரேங்க்கு மார்க் அதுவே கம்பேர். இப்போ ரெண்டாவது கண்ணனுங்கிற பையனுடைய மார்க் வச்சு பார்ப்போம். கண்ணனுடைய மார்க் எங்கள் டோட்டல் எங்கே இருக்குது? G4ல் இருக்குது. ஸோ ரேங்க் போட்டு ப்ராக்கெட் போட்டு G4 போடுறோம். கமா போட்டு G3ங்கிறது தப்பாக அடிச்சிட்டேன். G4னு போட்டுக்கிறோம். ரேஞ்ச் எங்கே இருக்குது? G3லேருந்து G7னு காமிக்கணும். ஸோ நமக்கு எது சேஞ்ச் ஆகும்னா G4 ஃபஸ்ட்டு ரேங்க் பக்கத்தில் இருக்கிற வேரியபிள் மட்டும் மாறிட்டே வரணும். இப்படி ஆட்டோ ஃபில் பண்ணிங்கன்னா தப்பாக வரும். சரிங்களா? ஸோ ரேங்க் வந்து மாறி மாறி வந்துடும். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ரேங்கை வந்து ஆட்டோ ஃபில் யூஸ் பண்ணக்கூடாது. இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனித்தனியாக பண்ணணும். ரேங்க் போடுறோம். இப்போ கார்த்திக்கு போடுறோம். கார்த்தியுடைய டோட்டல் மார்க் எங்கே இருக்குது? G5ல் இருக்குது. ஸோ G5 G3லேருந்து G7 காமிக்கிறோம். சரிங்களா? இது கரெக்டாக நோட் பண்ணிக்கிடுங்க. இப்போது குமாருங்கிற பையனுக்கு ஈக்குவல் டு ரேங்க்கு. குமாருடைய டோட்டல் மார்க் எங்கே இருக்குது? G6ல் இருக்குது. ஸோ G6 G3லேருந்து G7 ஒரு என்ட்ரு அடிச்சிடும். ஓகேங்களா? இப்போ ஈக்குவல் டு ரேங்க்கு ப்ராக்கெட் G7 G3லேருந்து G7 G3:G7 போட்டு ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிடும். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக நம்ம தனியாக தான் இந்த இது அடிச்சுட்டே வரணும். இதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் கண்டுபிடிக்கிறது போய் டோட்டல் ஆவரேஜ் மார்க்கை வச்சும் பார்க்கலாம். ரேங்க் கண்டுபிடிச்சிட்டோம், கிரேட் கண்டுபிடிச்சிட்டோம், ரிசல்ட் கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாம் மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.